ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கலாம். அந்த பர்சன் அவங்களுடைய சோல் கிட்ட நம்ம பேச போறோம். அவங்களுடைய மனசாட்சி, ஓகே, ஃபீலிங்ஸ், தாட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க மனசாட்சி உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க? அந்த பர்சனுடைய மனசாட்சி உங்ககிட்ட என்ன பேசணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆப்ஷன் 1, இந்த ரோஸ். ஆப்ஷன் 2, இந்த ரோஸ். ஸோ அந்த பர்சனை நல்லா நினச்சிக்கோங்க. அவங்கள நினச்சிட்டு எந்த பூ எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை எடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம அவங்களோட சோல் என்ன பேசுது அப்படின்றத பார்ப்போம். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1, இந்த ஃப்ளார் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, உங்களுடைய பர்சன் அவங்களுடைய மனசாட்சி உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்குது? அவங்க இதை உங்ககிட்ட சொல்லவும் செஞ்சுருக்கலாம், சொல்லாமல் மனசுலேயே பூட்டியும் வச்சுருக்கலாம். ஸோ இந்த கார்ட் பாப் ஆச்சு. உங்களுடைய பர்சன் மனசாட்சி உங்ககிட்ட என்ன பேசணும்? சரி, நிறைய பாப்பு பாரு. Six of Cups, Four of Cups. என்ன இது? நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்க லைவா பாக்குறீங்களே, ஒரு கார்டு தான் கரெக்டா பாப்ப பாரு. திரும்பவும் இங்கே 2. அவங்க சோல் பேச ரெடியா இருக்காங்க. அதான் எவ்வளோ டக்கு டக்குன்னு. ஓகே, இது நான் எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் சொல்றேன். அவங்க சோல் எனக்கு இங்க நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம், இல்ல இப்போ பிரிஞ்சு இருக்கலாம். யாரையோ பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆர் லாங் டிஸ்டன்ஸ், ஆர் ரீசென்ட்லி பிரேக்கப், இல்லை எப்பயோ பிரேக்கப் ஆனாலும் மனசுல. ஓகே, அவங்க மனசாட்சியில உங்களை பத்தி ஒரு தாட் இருக்கு அப்படின்னா, அவங்க மனசாட்சி உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுதுன்னா, இந்த பர்சன் தான் உங்களை விட்டு போயிருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இஃப் தட் இஸ் யுவர் கேஸ், இந்த பர்சன் உங்களை விட்டு போயிருக்காங்க, இல்லை இவங்க தான் லாங் டிஸ்டன்ஸ் உங்களை விட்டு ட்ராவல் பண்ணி வேற எங்கேயோ போயிருக்காங்க, கான்டாக்ட்ல இருக்கீங்களோ இல்லையோ, பட் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ இதுதான் உங்கள் சுச்சுவேஷன் அப்படின்னா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க மனசாட்சி என்ன சொல்லுது? நீ எனக்கு ஒரு நல்ல மெமரி, உன் கூட எனக்கு இருந்த அந்த பல ஞாபகங்கள் நான் இன்னும் மறக்கவே இல்லை. நான் எவ்வளோதான் தூரம் உன்னை விட்டு நான் வந்திருந்தாலும் நீ இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருக்கு. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். நீ ஹாப்பியா இருக்கிறது தான் நானும் விரும்புறேன். நானும் உன் கூட இருந்த அந்த ஹாப்பியான டைம்ஸ்லாம் நினச்சி நான் பார்ப்பேன். சம்டைம்ஸ் அந்த ஹாப்பினஸ்லேயே நான் அழுதுருவேன். உன் நினைப்பு எனக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனால் என்னைக்கும் நான் உன்னை மறக்கலை. உன் கூட இருந்த அந்த நினைவுகள், அதை நான் இப்போவும் நான் விரும்பிட்டு தான் இருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைனால நான் விலைக்கு வந்திருக்கலாம், ஆர் இப்போ அந்த டைம் நம்மளை பிரிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு உன்னை எப்போவுமே பிடிக்கும். நீ இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணுறது தெரியல. என் லைஃப்
நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. கண்ணு கட்டின மாதிரி இருக்கு. அதே டைம் நான் முன்னாடி அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேனோ அப்படியும் நான் ஃபீல் பண்றேன். ஆனா இப்போ ரொம்ப நாள் ரொம்ப காலம் ஆயிருச்சு. இனி நான் திரும்ப வந்தாலும் அது சரி வராது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நான் இல்லாமலே நீ சந்தோஷமான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பேன்றது நான் நம்புறேன். எனக்கு உன் கூட இருந்த மெமரிஸே போதும். சரிதா அப்படின்ற மாதிரியான ஒரு வைப் தான் வருது. ரொம்ப சேடா இருக்கு உங்க சோல். ஏன் அவங்க உங்ககிட்ட என்ன பண்ணிட்டு போனாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா பல பேர் பார்ப்பீங்க, நீங்க டிசப்பாயிண்ட் ஆயிருக்கீங்க. அது அவங்களுக்கும் இப்போ ரியலைஸ் ஆயிடுச்சு. பட் இந்த டைம்ல திரும்ப அத சொல்லி நான் இனி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ட்ரஸ்ட்ன்றது போய் போயிடும்ல. அது அவங்க யோசிக்கிறாங்க. திரும்ப பேட்சப் பண்ணாலும் முன்ன மாதிரி இருந்தா அந்த இதுல இருக்காது. மேபி நீங்க மூவ் ஆன் ஆயிருக்கலாம், இல்ல அவங்களுமே மூவ் ஆன் ஆயிருக்கலாம். இப்ப என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் லவ்ன்றது மறக்காது. நம்ம நம்ம என்னதான் மூவ் ஆன் பண்ணி போயிருந்தாலுமே வேற ஒருத்தவங்க கூட நம்ம பேராவும் இருந்து நம்ம நல்ல லைஃப் நல்லா லீட் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் க்ரஷ்ன்றது மறக்காதுல்ல. அந்த மாதிரியான மெமரிஸ் தான் அவங்க கூட இருந்த நாட்களை நினைச்சு இன்னும் அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். பட் அவங்க திரும்ப இது பண்ணுவாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. தப்பு நான் அந்த டைம் நான் இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு ரெக்ரெட்லாம் பண்றாங்க. பட் தே ஸ்டில் செரிஷ் த மொமெண்ட்ஸ் வித் யூ. இங்க ஹாப்பியா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு வைப்ல தான் அவங்க இருக்காங்க. அவங்க அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பி ஹாப்பி. திரும்ப மீட் பண்ண நினைச்சாலும் மீட் பண்ணலாம். பட் அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. அண்ட் ஆல்சோ தே மிஸ் யூ. அந்த ஒரு மெசேஜ் இருக்கு. நான் மிஸ் பண்றேன், அம்மா உன்னுடைய ப்ரெசன்ஸை நான் மிஸ் பண்றேன். பட் இப்போ நான் நினைச்ச உடனே உங்க கூட கனெக்ட் ஆக முடியாது. அந்த மாதிரியான ஒரு வைப் தான் இருக்கு, என்னமோ இருக்கு. ஏன் டெவில் நான் நினைச்ச மாதிரி தான். பிகாஸ் இங்க யாரும் மூவ் ஆன் ஆயிட்டாங்க. மூவ் ஆன் ஆகி அவங்க வேற ஒரு ஸ்டேஜ் போயிட்டாங்க. அதனால அவங்க திரும்ப வர்றதுன்றது உங்களுக்கு அவங்க திரும்பவும் ஒரு தப்பு பண்ற மாதிரி ஆயிடும். புரியுதா? வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள அவங்க போயிட்டாலுமே உங்க மேல மெமரிஸ்லாம் அவங்க மனசுல இருக்கு. அதுக்குன்னு திரும்பவும் அவங்க உங்க கூட வந்துட்டாங்க அப்படின்றது அவங்க இப்போ கரண்ட்லி கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க அந்த சுச்சுவேஷனுக்கு தப்பு பண்ற மாதிரி ஆயிடும். உங்களுக்கும் தப்பு பண்ற மாதிரி தான் ஆயிடும். ஸோ அதை அவங்க பண்ண விரும்பல. தே ஆல்ரெடி மூவ்ட் ஆன். நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன், நீயும் மூவ் ஆன் பண்ணிடு. நம்மளோட நல்ல மெமரிஸ் எப்பவும் நல்ல மெமரிஸாவே இருக்கும். ஆஸ் எ பர்சனா எனக்கு உன்னை பிடிக்கும், அதனால நீ ஹாப்பியா இருக்கணும், அதுதான் எனக்கும் வேணும். நான் எப்படியா தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் அவங்க மனசுல உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? வேற என்ன? உங்களுக்கு அட்வைஸ் இதுக்கு நீங்க என்ன அட்வைஸ்? ரிலீஸ் அண்ட் சரண்டர்.
blessings in disguise. ஓகே, நீங்க என்ன பண்ணணும்? இந்த இதே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வேணான்ற மாதிரிதான் இந்த முதல் கார்டே வந்துருக்கு. ரிலீஸ் அண்ட் சரண்டர். நீங்க இந்த பர்சனை இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, பட் தே ஹாவ் ஆல்ரெடி மூவ்ட் ஆன். ஸோ அதை நீங்க என்னைக்கு நீங்க ரிலீஸ் பண்றீங்களோ உங்களுக்கானது உங்க கைக்கு வரும். அந்த ஆக்சுவல் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வரும். அதுதான் யூனிவர்ஸ் சொல்றாங்க, ஏஞ்சல்ஸும் சொல்றாங்க. அது இல்லாம இந்த கார்டும் வந்து ஒரே கலர் பர்பிள் மெஜந்தா. நீங்க இந்த பர்சனை வந்து மனசளவில் ரிலீஸ் பண்றது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குன்ற மாதிரி அட்வைஸ் வருது. எல்லாரும் இதை எடுத்துக்கணுன்றது அவசியமும் இல்லை. சில பேருக்கு இது ஆமாம் அது கரெக்டு தான்னு உங்களுக்கே தோணும். அவங்களுக்கான மெசேஜ் தான் இது. சரியா? என்னோட வே ஆஃப் ரீடிங் நான் இங்கே காட்டுறேன். ஸோ உங்களுக்கு என்னுடைய ரீடிங் எப்படியாச்சும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இன்னும் பர்சனலாக உங்களுக்கு ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். என்னை காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகிறேன். ஹலோ ஆப்ஷன் 2, இந்த ரோஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, ஷஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் நான் ஷஃபில் பண்ணும்போதே உங்களுடைய பர்சனை பற்றி நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் எல்லாத்தையுமே நினைங்க. அவங்க சோல் கூட இப்போ நீங்கள் கனெக்ட் ஆக போகிறீங்க. கனெக்ட் ஆகிட்டு அவங்களோட மனசாட்சி உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். நான் என்ன பண்ணேன்? போன பையில இந்த கார்டு. ஓகே ஃபைன். இதோ போன பைல். எனக்கு தெரியல, 2 பையிலையும் பார்க்குறேங்க. இதோ போன பைல். ஓ மை காட். ஸோ மேபி ஒரே கைண்ட் ஆஃப் எனர்ஜியில் பல பேர் ட்ராவல் பண்ணுறீங்க, பட் லிட்டில் பிட் வேரியேஷன் இருக்கு. தட் இஸ் ஃபைன். ஸோ இப்போ பார்ப்போம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து எனக்கு வேற ஒரு இது தெரியுது. கிட்டத்தட்ட முன்னாடி பயில் மாதிரி, ஆனால் அப்படி இல்லை. என்ன குழப்பற அப்படின்னு யோசிக்க வேணாம். நான் அப்போ வந்து சொல்கிறேன். அவங்க சோல் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுது அப்படின்னா, அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். இங்கேயும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. யாரையும் இங்கே விட்டு போல. இங்கே கம்யூனிகேஷன் இருக்கு. அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ஆப்ஷன் 1 பீப்புள். இங்கே கம்யூனிகேஷன் இருக்கு. யூ ஆர் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் வித் திஸ் பர்சன். சரியா? ஆனால் டிஸ்டன்ஸில் தான் இருக்கீங்க. டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆக்சுவல் டிஸ்டன்ஸாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நீங்க இன்னும் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்குள்ளேயே வரல. அது மேபி டாக் பண்ணியிருக்கலாம், டேட் பண்ணியிருக்கலாம், ஆனா அந்த கமிட் அப்படின்றது இந்த பர்சன் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க. இதுதான்
ஆக்சுவலா நடந்திருக்கு சுச்சுவேஷன் அப்படின்னா கண்டினியூ வாட்சிங். இங்க அந்த பர்சன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் அவங்க உங்களோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணாம இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பேசலாம் பழகலாம் இப்படியே போகலாம், ஆனா என்னால ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் உனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா யோசனையா இருக்கு அப்படின்ட்டு மேபி நீங்க சொல்லலாம், இல்லை அந்த பர்சன் சொல்லலாம். ஸோ அவங்க சோல் என்ன இருக்கு அப்படின்னா, இன்கேஸ் அந்த பர்சன் தான் அப்படி உங்களை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க சொல் இதுதான் சொல்லுது, நான் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இல்லை இப்போதைக்கு, நான் என் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும், ஸ்டேபிள் பண்ணணும், அதுக்கான அந்த மொமெண்ட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஒரு அதிசயம் நடக்காதா, அப்போதான் நான் உனக்கு ஒரு ஸ்டேபிள் கமிட்மெண்ட் கொடுக்க முடியும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே நான் அப்பதான் நான் உனக்கு சொல்ல முடியும், நான் ஒன்றும் மற்ற பிளேயர்ஸ் மாதிரி நான் கிடையாது, உனக்கு நான் ஒரு கமிட்மெண்ட் நான் தரணும் அப்படின்னா நான் ஸ்டேபிளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்போதான் உன்னை நான் நல்லபடியா வச்சு பார்த்துக்க முடியும், அதுவரை லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இந்த ஃபேஸ்லேயே இருக்கட்டும், ஹாப்பியா இருப்போம், உனக்கு பிடிச்சத நீ செய், எனக்கு பிடிச்சத நான் செய்கிறேன், ரெண்டு பேரும் கெரியரை பார்த்துக்கலாம், இல்லைன்னா இங்கே ஃபேமிலி பேக்ரவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கனால தான் உங்களுக்கு இல்லை அந்த பர்சனுக்கு அக்செப்ட் பண்றதா வேணாமா, அக்செப்ட் பண்ணி கொண்டு போயிட்டு எப்படியோ அவங்க பிரிச்சு விட்டுருவாங்க, அப்புறம் ஏன் மனசு கஷ்டம்ன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணாம இருக்காங்க இங்க. ஸோ இதுதான் அவங்க சோலும் சொல்லுது. சம் ஃபினான்ஷியலி ஒருத்தங்க இங்க வெல் ஆஃபா இருக்கீங்க, ஒருத்தங்க ரொம்ப டவுனா இருக்காங்க, அது அவங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கு இந்த பர்சனுக்கு இல்லாட்டி உங்களுக்கு. அவங்க மனசுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கப்பல்ஸ் தான், ஓகே, ஆனா சம்திங் இஸ் ஹிடன், அன்னோனா இருக்கு, அந்த பர்சன் இன்னும் அதை ஃபைன் பண்ணணும். அவங்களுக்கு இப்போ அவங்களோட இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே பெருசா இருக்குதுல்ல, அதுல இதெல்லாம் வேற டீப்பா நான் எடுத்துட்டு கொண்டு போகணுமா, அப்புறம் என் லைஃப் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுமே அப்படின்ற மாதிரி உங்களுடைய பர்சன் திங்க் பண்றாங்க. திங்க்ன்றதுல உங்க சோல் இப்போ உங்ககிட்ட அதுதான் சொல்லணும்னு இருக்கு, இதெல்லாம் தான் காரணம். ரியாலிட்டியில நான் உன்னை விட ஃபினான்ஷியலி டவுனுன்னு எவனுக்கும் சொல்ல பாதி பேருக்கு பிடிக்காது, அவ்வளோ ஒரு ஓப்பன் மைண்டடா எல்லாரும் இருப்பாங்களான்னா கிடையாது. ஸோ அவங்களுக்கு அது சொல்ல தயக்கமா இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் கெரியர்ல ஸ்டேபிள் ஆகணும், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும், அதனாலதான் நான் கமிட் பண்ணாம அப்படியே இழுத்து அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்க சோல் உங்ககிட்ட இப்ப சொல்லிருச்சு. அவங்க டைரக்டா உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையான்றது தெரியல. அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைச்சனாலதான் அவங்க இதெல்லாம் யோசிக்கிறாங்க, இல்லைன்னா இதெல்லாம் யோசிக்கிறவனே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட என்னைக்கும் சொல்லிட்டு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் அவங்க ஓவர் செக்யூரிட்டி பாக்குறாங்க, உங்களையும் நல்லபடியா வச்சுக்கணும்ன்ற ஒரு செக்யூரிட்டி. அதே மாதிரி அவங்களுக்கு உங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிசிக்கலி, ஆனா இப்ப வரைய காட்டாம இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த டெம்பரன்ஸ் எனர்ஜி இங்க எடுக்காட்டியும் ஐ கேன் ஃபீல் இட், டெம்பரன்ஸ் எனர்ஜி மாதிரி எல்லாமே பேலன்ஸ்டா வச்சுக்க அவங்களுக்கு பிடிக்கும். மெச்சோர், இந்த பர்சன் ரொம்பவே மெச்சோர், அவங்க முடிவு பண்ணது ரொம்ப கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். வெறும் லவ் மட்டும் இப்ப பார்த்தா இந்த லைஃப் வாழ முடியாது,
இப்போ வேர்ல்டில் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணணும். அது இந்த பர்சன் பண்ணுறாங்க. அது உங்ககிட்ட சொல்லாட்டி இப்போ அவங்க சோல் உங்ககிட்ட சொல்லிருச்சு. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க. மேபி அவங்களுக்கு டைம் கொடுங்க. ஃபீலிங்ஸ் இருக்கு, ஓகே, அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்கு. அதான் நான் இப்போ சொல்லியிருப்பேனே, நான் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிட்டு நான் அப்போ உனக்கு கமிட்மெண்ட் தரேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணாதது உன்னுடைய இஷ்டம் அப்படின்ட்டு இருக்காங்க. தே ஆர் ஃபைன். ஏன்னா அவங்க தானே பாஸ் போடுறதே. ஸோ நான் தானே இதை தடுத்துட்டு இருக்கேன். அதனால பரவாயில்ல, உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் கிடைச்சி நீங்க போனாலும் இட்ஸ் ஃபைன். நீ சந்தோஷமா இருக்கீங்கன்னா அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் ஆர் அட்வைஸ் regarding this person? Change in direction. What do you decide? இந்த பர்சனை நம்பி இருக்கிறதும் வேற பர்சனை சூஸ் பண்றதும் உங்க கையில இருக்கு. இங்க பாதி பீப்புள் சரி இவங்க ஒரு சிக்னலும் நமக்கு தர மாட்டாங்க, இவங்கள ட்ரஸ்ட் பண்ணி இருக்கலாமா அப்படின்ற கேள்வியில நீங்க வந்திருக்கீங்கன்னா, இவங்க நம்பி இருக்கிறதும் உங்க இஷ்டம், இல்ல வேற பர்சன் மாத்துறதும் உங்க இஷ்டம். உனக்கு என்ன பிடிக்கும் அததான் கேக்குறாங்க ஏஞ்சல்ஸே. உனக்கு ஆக்சுவலா என்ன வேணும், அது இங்க இருக்கா அப்படின்றத பாரு. உனக்கு இவங்க வேணும்னா நீ இருப்ப, இவங்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு, லைட்டா தோணுச்சுனாவே மூவ் ஆன். இட்ஸ் டோட்டலி ஃபைன். கைடன்ஸே அதான் வருது, இட்ஸ் அப் டு யூ அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க மேல நீங்க ரிலை பண்ணி வெயிட் பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணலாம், இல்லைனாலும் மூவ் ஆன் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி பொதுவா வந்துருச்சிங்க. ஓகே கைஸ், ஷார்ட் ரீடிங் தான். ஸோ இது உங்களுக்கு ரெசனேட் ஆதா இல்லையா, இல்லை இந்த மாதிரி லைட்டாக எனக்கே தெரியுது மேம் ஃபீலிங் அவங்க அப்படிதான் என்கிட்ட காட்டுறாங்க அப்படின்ற மாதிரினா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கேன். அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ், திரும்ப வேறு ஒரு ரீடிங்கில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆன்சி, டேக் கேர்.